நாங்க பேப்பர் போட போறோம், வந்து உதவி பண்ணுங்க. டிங் டிங். பேப்பர் கடையில நீ என்ன பண்ணிட்டு இருக்க கெனிச்சி? ஒண்ணு இல்ல, சும்மாதான் வந்த. நீ எதையும் மறைக்காம என்ன விஷயம்னு சொல்லு. ஆமா ஆமா சொல்லு. நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல. என்னது? என்ன சொல்ற கெனிச்சி? நீ பேப்பர் போடுற பையனை வேலை பார்க்க போறியா? நம்பவே முடியல. உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய செய்திதான். அப்புறம் பாரு. அப்பா நம்ம பேசாம புது கார் வாங்கிடலாம். என்கிட்ட புது கார் வாங்க பணம் இல்லப்பா. சரிப்பா, நான் ஏதாவது வேலைக்கு போய் நிறைய பணம் சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுக்கறேன். என்ன? அப்பவே நான் பேப்பர் போடுற பையனை வேலை பார்க்கணும்னு முடிவெடுத்துட்டேன். அப்படியா? ஆனா பேப்பர் போட காலையில எந்திரிச்சிருக்கணும். உன்னால முடியுமா? இது வேலைக்காக அதை விட்டுரு. இது ஒண்ணு பெரிய பிரச்சனை இல்ல. அப்பாவுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். உண்மையிலே அப்பாக்கு நீ ரொம்ப நல்ல பையன் கெனிச்சி. அப்படின்னா இதுக்கு முன்னாடி அப்படி நினைக்கலையா? இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன நீ என்ன சொல்ற? எனக்கு புரியலையே. சொல்றத நல்லா கேளு. கெனிச்சி உங்க அப்பாக்காக பேப்பர் போடுற வேலைக்கு போயிட்டு இருக்கான். அவன் உண்மையிலே ரொம்ப நல்ல பையன். அவனை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு தெரியுமா? அவன் வேலைக்கு போறது நல்ல விஷயம் தான் யுமிகோ. ஆனா சீக்கிரம் வேலையை விட்டு நின்றுவான். நான் முதல்ல போய் கெனிச்சிய பார்த்து அவனை உற்சாகப்படுத்திட்டு வரேன். யுமிகோ நில்லு, எங்க போற? ஏ கியோ, அவன் நல்லவன் மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான். இப்ப நாம என்ன செய்யணும் பாஸ்? காதை காட்டு கியோ. அவனை பழி வாங்குறதுக்கு நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். அந்த கெமமாக்கி கெனிச்சி தலைப்பட பிளான் போட்டுட்டு இருக்கானா? என்ன கெமுமாக்கியா? யுமிகோ கெனிச்சிய பாராட்டினதுனால கெமமாக்கி ரொம்ப கோவமா இருக்கானா? டிங் டிங். அப்புறம் அதான் சொல்ல வந்தேனா? இப்ப நான் போக வேண்டியது யுமிகோ வீட்டுக்கா? பேப்பர். ரொம்ப நன்றி யுமிகோ, நீயா எப்படி இருக்க? உன்னை உற்சாகப்படுத்த தான் உனக்காக காத்துட்டு இருக்கேன் கெனிச்சி. அப்படியா? ரொம்ப நன்றி. இப்படியே கலக்க. தேங்க்ஸ் யுமிகோ. போலாம். பேப்பர். புலி, என்னால நம்ப முடியலையே, இங்க எப்படி வந்துச்சு? அச்சச்சோ, போலீஸிங்கெல்லாம் இங்க இருக்கு. இது என்ன ஜூவா? என்ன பண்றது? டிங் டிங். டிங் டிங். ஹட்டோரி, வந்துட்டியா? இங்க பாரு கெனிச்சி, இதெல்லாம் அந்த கெமுமாக்கி உன்னை தடுக்கிறதுக்காக செய்யற வேலை. அவன்தானா? எடா கூடமா நடக்கும் போதே நினைச்ச இதெல்லாம் அவன் வேலைதானா? என்ன அந்த அட்டோரி உன்னை கண்டுபிடிச்சிட்டானா? ஆமா பாஸ். சரி கியோ, இப்ப நாம அடுத்த பிளானுக்கு போகலாம். பாஸ், எனக்கு பேப்பருக்கு பதிலா பழைய பேப்பர் வச்சிடலாம். அச்சச்சோ, இவன் எதுக்கு வந்தா இங்க? டிங் டிங். இதை எடுத்துட்டு போய் கொடுத்தா பாஸ் என்ன பாராட்டுவாரு. அதுக்கப்புறமா அவருக்கு நல்ல பேர் வாங்கிக்கலாம். பாத்தீங்களா பாஸ், கொண்டு வந்துட்டேன். மறுபடியும் பழைய பேப்பரையா கொண்டு வர? எங்க வர? இவ்வளவு தூரம் மேல தள்ளிட்டு போணுமா? ஷின்சா ஷிஷிமாரி வந்துட்டீங்களா? நாங்களே உதவி பண்றோம். சரி தள்ளுங்க. நீங்க தள்ளுங்க, இது முள்ளுங்க. டிங் டிங். ஹட்டோரி, ஹெல்ப் பண்ணு. என்ன பண்ற பாருங்க அவன. உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். டிங் 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 டிங். பல்லு இல்லாத மாதிரி திருட்டு விட்டுட்டானே. ஹட்டோரி, பேப்பர்ல பறந்து போயிடுச்சு. கவலைப்படாத கெனிச்சி, அது எல்லாமே பழைய பேப்பர்ஸ். அந்த கெமுமாக்கி தான் பழைய பேப்பரை உன்கிட்ட வச்சிருந்தான். இந்தா புது பேப்பர் இங்க இருக்கு, வாங்கிக்கோ. அப்பாடா. என் அண்ணன் கலக்கிட்டான்ல. ஆமா. சரி கெனிச்சி, இப்ப போய் நீ உன் வேலைய பாரு. யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க. ஆனா என் சைக்கிள் இப்படி இருக்கே, நான் எப்படி பேப்பர் போடுறது? ஆமா கெனிச்சி, நீ இன்னும் எங்கெல்லாம் பேப்பரை டெலிவரி பண்ண வேண்டி இருக்கு? 3வது தெருவுலயும் 5வது தெருவுலயும். நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத, சீக்கிரம் வா. ஆனா நீ இப்ப என்ன பிளான் போட்டுட்டு இருக்க? சரி கெனிச்சி, இந்த பேப்பரை எந்த வீட்ல டெலிவரி பண்ணணும்னு சொல்லு. அதோ அந்த வீட்ல தான். இப்ப நிஞ்சா டெக்னிக்கால டெலிவரி பண்றேன். டிங் டிங். தேவையில்லாம நேரத்தை வீணாக்காத. அடுத்தது எங்க டெலிவரி பண்ணணும்னு சொல்லு, சீக்கிரம். அந்த வீட்ல ஒண்ணு, அந்த வீட்ல, அப்புறம் அந்த வீட்ல. டிங் 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 டிங். இப்ப 5வது தெருவுக்கு போகணும். டிங் 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 டிங். கெனிச்சி, நானும் பேப்பர் டெலிவரி பண்றேன். ஓகே, இந்த எனக்கு கொஞ்சம் கூட. பேப்பர்.
சரி குடுமா. நண்பா இந்தா. ரொம்ப நன்றி. இந்த உதவியை மறக்க மாட்டேன். ஏய் நம்ம சாதிச்சிட்டோம். ஹட்டோரி, ஷின்சா, ஷிஷிமாரு உங்க 3 பேருக்கும் தேங்க்ஸ். நன்றி எல்லாம் எதுக்கு நண்பா? நான் போட்ட பிளான் எல்லாம் ஊத்திக்கிச்சு. கெனிச்சி நீ உண்மையிலேயே அற்புதமான வேலை செஞ்சிருக்க. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கெனிச்சி. சரி என்ன ரொம்ப பாராட்டாதீங்க. டிங் 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 டிங். ஆனா கெனிச்சிக்கண்ணா, எனக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு கெனிச்சி, இனிமே நீ எந்த வேலைக்கும் போக வேண்டாம். நல்லா படிச்சா அது மட்டும் எங்களுக்கு போதும். பேப்பர். நீ கலக்கற கெனிச்சி, இப்படி பண்ணிட்டற. காப்பாத்துங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க சீக்கிரம். பாத்தீங்களா, அவ தூங்கும்போது சிரிக்கிறான், அழுறான், கத்துறான், எல்லாமே பண்றான். இவன் மாறவே மாட்டான் போல இருக்கு. காலையில எழுந்ததுல இருந்து நடந்ததெல்லாம் நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்கு தூக்கத்துல. டிங் டிங். நாம பெரிய பசங்களாயிட்டோமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. டிங் 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 ஐ, டிங் 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 இதாங்கடா புடிங்க. டிங். பிடிக்க போறேன். ஐயோ போச்சு. என்ன கொடுமை இது. எப்ப பார்த்தாலும் சின்ன பசங்க மாதிரி 3 பேரும் சேர்ந்து விளையாடிக்கிட்டே இருக்கானுங்களே. என்ன மன்னிச்சிரு. தப்பு பண்ணிட்டேன். சாரி. கொஞ்சம் பார்த்து விளையாடலாம்ல. டிங் டிங். கெனிச்சி, நீ எங்க கூட சேர்ந்து விளையாடுறியா? ஆமா வா வந்து விளையாடு. என்ன தனியா விடுங்க. ஏன் கெனிச்சி எப்படி சொல்ற? இன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாதாரணமா என் வயசு பசங்களுக்குலாம் இந்த மாதிரி சின்ன புள்ளத்தனமான விளையாட்டெல்லாம் சுத்தமா பிடிக்காது ஹட்டோரி, தெரிஞ்சுக்கோ. அப்படின்னா நம்ம கார்ட்ஸ் விளையாடலாம். நீயும் எங்க கூட சேர்ந்து விளையாடுறியா? அதெல்லாம் எதுவும் வேணாம், முதல்ல இங்க இருந்து போங்க. ரொம்ப சீன் போடுறா. வா ஷிஷிமாரு போலாம். என்ன கெனிச்சி, நிஜமா உனக்கு என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லு. வர எனக்கு எந்த வேலையும் செய்ய பிடிக்கிறது இல்ல. எதை எடுத்தாலும் ரொம்ப போர் அடிக்குது. டிவி கூட பார்க்க விருப்பம் இல்ல. ஸ்நாக்ஸ் சாப்பிட கூட தோணல. நான் நினைச்சது சரியா போச்சு. உனக்கு உடம்பு சரியில்லை, அவ்வளவுதான். என்ன ஊக்கப்படுத்துற மாதிரி, உற்சாகப்படுத்துற மாதிரி ஏதாவது வேணும் ஹட்டோரி. ஊக்கப்படுத்துற மாதிரி ஏதாவது வேணுமா? சரி, என்னால உனக்கு உதவ முடியும்னு தோணுச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லலாம். அப்படியா? நீ நிஜமாதான் சொல்றியா? நான் எதுக்காகவும் எப்பவும் போய் சொல்ல மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ஹட்டோரி. ஒரே ஒரு நாள் நான் பெரிய பையனா மாறணும்னு விரும்புறேன். என்ன பெரிய பையனா மாறணுமா? சின்ன பையனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனால பெரிய பையனா மாறி அதை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் ஹட்டோரி, என்ன பெரிய பையனா மாத்து. ஆனா அந்த மாதிரி நிஞ்சா டெக்னிக்லாம் எதுவும் இல்லையே. சரி ஹட்டோரி, என் மனசுல ஒரு பிளான் இருக்கு. ஆனா அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். பண்ணுவல்ல? நம்ம வீட்டுக்கு இவர் எப்ப வந்தாரு? நான் கூட இவர் வந்ததை பார்க்கவே இல்ல. ஹட்டோரி, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? என்ன பத்தி கவலைப்படாத. நான் ஒரு நிஞ்சா. என்னால எந்த வேலையையும் சுலபமா செய்ய முடியும். நீ ஜாக்கிரதை, புரியுதா? ஆனா அப்பா ட்ரெஸ் எடுத்ததுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. கவலைப்படாத, அப்பா வரதுக்குள்ள இத கொண்டு போய் வச்சிடலாம். தினமும் தான் நான் இங்க நடக்கிறேன். ஆனா இன்னைக்கு என்னமோ இந்த ரோடு வித்தியாசமா தெரியுது ஹட்டோரி. ஓ, அதோ இருக்கு யூமிகோவோட வீடு. யூமிகோ பியானோ வாசிக்கிற போல இருக்கு. உண்மையிலேயே யூமிகோ ரொம்ப நல்லா இருக்கா இல்ல? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல எதுவுமே பண்ணல. நாங்க போயிட்டு வரோம். இல்ல போடாத. சொன்னா கேளு. நில்லு. கையில கடிச்ச அவ்வளவுதானே. யார் இவன் இந்த ஓட்டம் ஓடுறான்? அவர் பிடிச்சிருவாரோன்னு பயந்துட்டேன். நல்ல வேளை தப்பிச்சோம். அதோ அங்க கெமமாக்கி இருக்கா. ஏன குட்டி பையா, என்ன பண்ற? கெமமாக்கி சின்ன பிள்ளைத்தனமா எது விளையாடிக்கிட்டு இருக்கா. ஹட்டோரி, இத பாரு. நாம இதுக்குள்ள போலாமா? இதுக்குள்ளலாம் சின்ன பசங்க போக கூடாது, புரியுதா? ஆனா நான் இப்ப பெரியவன் ஆயிட்டேன் இல்ல. அடடடா, இங்க வந்தா பொழுது போறது தெரியாது போல இருக்கே. உள்ள இன்னும் என்னென்ன விளையாட்டெல்லாம் இருக்குன்னு பாத்துட்டு போயிடலாம் என்ன? எனக்கு என்னமோ நாம இப்படியே திரும்பி போயிடுறதுதான் நல்லதுன்னு தோணுது கேனுச்சு. அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்துடலாம். என்ன இது, இங்க ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, இத போட்டு விளையாடி பாப்போம். டிங் டிங். ஏய், உண்மையிலேயே இது சூப்பரா இருக்கு. வெளியே இப்படி போட்டுறதை என்னால நம்பவே முடியல. கெனிச்சி, எல்லாரும் உன்னையே பாக்குறாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இங்கேயே இருந்தோம்னா யாராவது நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் பிரச்சனை ஆயிடும். அதுவும் உண்மைதான். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க என்ன? எப்படியோ 2 பேரும் தப்பிச்சுட்டா ஹட்டோரி. சரி ஊர் சுத்தினது போதும். இப்ப நம்ம நேரா வீட்டுக்கு போறதுதான் நல்லது. வா போலாம், பொறுமையாரு.
பெரியவங்க மட்டும் தான் போகணுமா? எங்க அப்பா இங்க வரும்போது நான் பாத்திருக்கேன். நாமளும் உள்ள போய் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வந்துடலாம் ஹட்டோரி. இங்க பெரியவங்க மட்டும் தான் போனோம். ஏன் இப்படி அடம் பிடிக்கிற கெனிச்சி? இப்பதான் நான் பெரியவனாச்சு, அதனால கண்டிப்பா போலாம். அதெல்லாம் முடியாது. முதல்ல வீட்டுக்கு வா. நீ உள்ள எல்லாம் போக கூடாது. வீட்டுக்கு போகணும்னு சொல்றேன்ல, நான் சொல்றது என்னாச்சு இந்த ஆளுக்கு? கெனிச்சி, இப்ப நீ தேவையில்லாம அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க. ஹலோ சார், வாங்க வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? அதுவா, ஜூஸ் கொடுங்க. என்ன சார் இது சின்ன குழந்தை மாதிரி கேக்குறீங்க? இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, அதனால தான் அப்பா இங்க அடிக்கடி வராரு போல இருக்கு. இந்தாங்க சார் அங்க ஜூஸ். பெரியவங்க கொடுத்து வச்சவங்க, அவங்க எப்ப வேணாலும் இங்க வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போவாங்க. வாங்க சார், வாங்க வாங்க. என்னோட ரெகுலர் ஜூஸையே கொடுங்க. அப்பா வந்துட்டாரு, இப்ப என்ன சரி, பண்றது? கவலைப்படாத, டென்ஷன் ஆகாத கெனிச்சி. என்னாச்சு? எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னா நான் நினைக்கிறேன் உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு. ஆமா, அதான். நம்மள மாதிரி குடும்ப தலைவருங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். குழந்தைங்களை படிக்க வைக்கணும், அவங்க எதிர்காலத்தை பத்தியும் சிந்திச்சு ஆகணும். அதுக்கப்புறமா நமக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தையும் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணி ஆகணும். அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். என்ன நான் சொல்றது சரிதானே? பாவம், பெரியவங்களோட வாழ்க்கை கூட அவ்வளவு சுலபம் கிடையாது போல இருக்கு. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை பத்தி தெரியாம நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சார், என்னாச்சு? கிளாஸ் கீழே விழுந்துருச்சு. கெனிச்சி, அட்டோரி, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நீங்க கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்ல, வெறும் காய்ச்சல் மட்டும் தான். கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். மருந்து மட்டும் வேலை கொடுத்துருங்க. சரிங்க டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். அப்பா, நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கப்பா. அதெல்லாம் எதுவும் இல்ல அட்டோரி. சின்ன பசங்கன்னா குறும்பு செஞ்சாதானே நல்லா இருக்கும். அது உண்மைதான். ஒரு சில நேரத்துல பசங்க பெரியவங்க மாதிரி நடிக்கிறது சகஜம்தான். சின்ன பசங்கன்னா அவ்வளவு சுலபம் கிடையாது. நீங்க எல்லா குறும்புத்தனத்தையும் இப்பதான் செஞ்சாகணும். பெரியவங்களானா செய்ய முடியாது. நீங்க சொல்றது உண்மைதான். இந்த வயசுல தான் நாங்களும் சந்தோஷமா இருக்கணும். இதுல இருந்து என்ன தெரியுது? குழந்தைங்க எப்பவும் குழந்தைங்களா தான் இருக்கணும். பெரியவங்களாகணும்னு முயற்சி பண்ணக்கூடாது. பெரியவங்களாவது ரொம்ப கஷ்டமான வேலை. டிங் டிங். ஹட்டோரியா வேஷம் போட்டு மாட்டிக்கிட்ட கேமமாக்கி. டிங் டிங். என் குழந்தை. ம்? டிங் டிங். டிங் 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 டிங். இப்ப ninja டெக்னிக்கால நாம பறக்கறோம். டிங் 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 டிங். இந்தாங்கம்மா உங்க பையன். என் குழந்தைய காப்பாத்துறதுக்கு நன்றி. உங்களாலதான் இவ இப்ப உயிரோட இருக்கா. நன்றி எல்லாம் எதுக்குங்க, பரவாயில்ல. டிங் டிங். உன்னை பத்தி நான் பேப்பர்ல படிச்சேன். நம்ம ஹட்டோரி கலக்கிட்டால. நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க அண்ணா. உன்னை நினைச்சாலே பெருமையா இருக்கு. ஐயோ, எல்லாரும் என்ன ரொம்ப புகழறீங்க. நான் பண்ணது பெரிய விஷயமே கிடையாது. அடச்சே, பாத்தியா கியோ, இவனுக்கு போய் நல்ல பேர் கிடைச்சிருக்கே. அவன் மட்டும் தான் நிஞ்சாவா? நீங்களும் நிஞ்சா தானே? கியோ, அவனுக்கு கிடைச்சிருக்கிற நல்ல பேரை நம்ம கெட்ட பேரா மாத்தணும். மனசுல என்ன வருது பாஸ்? ஐடியா, நான் அட்டோரி மாதிரி மாறி எல்லாரையும் கஷ்டப்படுத்த போறேன். அட்டோரியா மாறி போறீங்களா? ஜிப்ல கடி பாப்பா. டிங் டிங். எப்படி கியோ? நீங்க எதை பண்ணாலும் அசத்தில் தான். இப்போ மக்கள் எல்லாரையும் போய் தொந்தரவு பண்ண போறேன். இதெல்லாம் செஞ்சது அட்டோரின்னு தான் நினைக்க போறாங்க. எப்படி? இப்ப பாரு, இந்த புடி. இதாங்க உங்க பந்து. ஆமா, நீ ஹட்டோரி தானே? ஆமா, சரியா சொல்றீங்களே. நியூஸ் பேப்பர்ல உன்னை பத்தி நல்ல விதமா எழுதிருந்தாங்களே, ஆனா இப்ப நீ பண்றது ரொம்ப ஓவர். ஆமா, சொல்லிட்டேன். ஓ அப்படியா? இதுவும் ஓவர் தான். இந்த ஓவர் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? நில்லு சொல்றல. அச்சச்சோ, பலூன் வெடிச்சிருச்சா? நீ ஹட்டோரி தானே? என்ன தைரியம் உனக்கு? ஆமா, நான் அட்டோரி தான். முடிஞ்சா என்ன புடிச்சு பாருங்க. ஏய் நில்லு, எங்க ஓட பாக்குற? தயவு செஞ்சு நில்லு. என்ன சார், வீட்ல யாராவது இருக்கீங்களா இல்லையா? யாரு இதை செஞ்சது? டிங் டிங். இது
எல்லாத்தையும் செஞ்சது நான் தான். அந்த பேப்பர்ல பார்த்த அட்டூரி நீதானா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ற பாரு. புடிச்சு பாரு பெருசே. நான் ஆசாசே வளர்த்த செடிய என்ன பண்ண நில்லு. அச்சச்சோ அட்டோரி நீயா? பயப்படாத கியோ, நான் தான் வந்திருக்கேன். பாஸ் நீங்களா? வேலையை நல்லபடியா முடிச்சிட்டு தான் வந்தேன். அவன் எங்க போயிட்டான்? அந்த அட்டூரிய பாத்தீங்களா? அவன் தேவையில்லாம என் பொண்ணு அழ வச்சிட்டான். என்னாச்சு? எல்லாரும் டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. அட்டோரி வீடு தானே, அது அங்க இருக்கு. போய் பாருங்க போங்க. அவனே அதோ அங்க பாருங்க, அங்க இருக்கா. பிடிங்க. ஏன் தோட்டத்துல இருக்கிற செடி அழிச்சா? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு புரியல. நீங்க யார பத்தி பேசுறீங்க? ஏய், இங்க பாருங்க. என் பொண்ணு எதுக்கு நீ அழ வச்ச சொல்லு. மரியாதையா சொல்லு. என் தோட்டத்துல இருக்க செடியெல்லாம் நாசமாக்கிட்டேன்ல. என்னது? நான் இப்பதாங்க வீட்டை விட்டு வெளியில வரேன். போய் சொல்லாத. என்ன பண்றது? என்ன பண்ணீங்க? ஒரு நல்ல வேலை பண்ண உடனே இவ்வளவு கொழுப்பா உனக்கு? என் தோட்டத்துல இருக்க செடிக்கெல்லாம் பதில் சொல்லு. அது வரைக்கும் இப்படியே கடை. டிங் டிங். ஹட்டோரி, கினிச்சி ஷின்சோ, ஹட்டோரி, என்ன நடக்குது இங்க? என்னாச்சு? இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு எனக்கும் புரியல. ஆனா விஷயம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு என்னமோ இதெல்லாம் கெமுமாக்கி வேலையா இருக்குமோன்னு தோணுது. கெமுமாக்கியா? அவனை ஏதாவது செஞ்சாகணும் ஷின்சோ. அவன் எங்க இருக்கான், என்ன பண்றான்னு கண்டுபிடிக்கலாம். ஆமா, முதல்ல அதை செய்யணும். அதுக்கப்புறம் அவனுக்கு தகுந்த பாடத்தை நான் சொல்லி கொடுக்கறேன். சரி சரி, நீ கவலைப்படாத ஹட்டோரி, அவனை ஒரு கை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும். இப்ப தப்பிக்கிறேன் பார். நிஞ்சா டெக்னிக். என்ன கியோ, இன்னைக்கு அட்டோரி மாதிரி நடிச்சு கலக்கிட்டோம்ல. பசமா மாட்டி இருப்பேன் பாஸ். அங்க பாரு, ஒரு வயசான ஆடு மாட்டிக்கிச்சு. அவர்கிட்டயும் போய் ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமா? என்ன சொல்ற கியோ? பாஸ் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க பாஸ். எனக்கு முன்னாடியே தெரியும் இதெல்லாம் உன்னோட வேலை தானே. என்னது? எவ்வளவு தைரியம் உனக்கு? ஒரிஜினல் பீஸ் வந்துருச்சே. என்ன மாதிரியே வேஷம் போட்டு எல்லாரையும் ஏமாத்துறியா? மாஸ்க கழட்ட வேண்டியதான். இது பார் கெமுமாக்கி, நீ செய்யறதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அதையும் பாத்துடலாம் அட்டோரி. கண்டிப்பா இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது. ஏய் கியோ, நிக்காத, ஓடி வா. அநியாயத்துக்கு இப்படி நனைஞ்சிட்டோமே. டிங் டிங். மரியாதையா ஊர் மக்கள் முன்னாடி வந்து நீங்க செஞ்ச தப்பையெல்லாம் சொல்லி ஒத்துக்கோங்க. வேற வழி? இன்னொரு தடவை இந்த மாதிரி செய்வியா? இனிமே செய்ய மாட்டேன். ஏதோ சிறுபலத்தனமா செஞ்சுட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இனிமே இப்படி பண்ண மாட்டேன். என்ன அட்டோரி, என்ன யோசிக்கிற? மன்னிக்கிறவன் மனுஷன்னு சொல்லுவாங்க. நீ மனுஷன்னா என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். நீ யோசிக்கிறத பார்த்தா நீ ஒரு நல்லவன்னு தான் எனக்கு தெரியுது. சரி சரி, நீ இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறதுனால இந்த ஒரு தடவை மட்டும் உன்னை மன்னிச்சு விட்டுடலான்னு இருக்கேன். இது போதும். நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தான். சீக்கிரம் ஓடு. அவங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான். டிங் 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 டிங். என்னாச்சு ஹட்டோரி? அந்த கெமுமாக்கிய நீ பிடிச்சியா இல்லையா? இல்ல, நான் போய் கெமுமாக்கிய புடிச்சேன். ஆனா அவன் என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டான். அதான் போனா போதுன்னு விட்டேன். இப்ப அவனுக்கு பதிலா இங்க தண்டனையை நான் தான் அனுபவிக்கணும். நிஞ்சாவா இருந்தா முதல்ல மத்தவங்கள மன்னிக்க கத்துக்கணும். அதான் முக்கியம். டிங் டிங்.